இன்றைக்கி வீடியோவில் டர்க்கிஷ் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீஸி அண்ட் க்ரீமியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இப்போ ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேரினேஷன் மிக்ஸ் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போல் நல்லா மேரினேட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கேப்பே இல்லாமல் வரிசையாக அடுக்கிடலாம். எல்லா சிக்கனும் ஃப்ளாட்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ண வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணலை, சிக்கனில் இருக்க தண்ணியை தான் ரிலீஸ் ஆகி வெளில வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஆயில் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், மசாலாலாம் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போது ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா நல்லா பட்டர்லேயே வேகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். மாவு நல்லா வெந்தால் தான் க்ரீமியான சாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 ml மில்க் எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ரொம்ப கட்டியாக வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ பவுடரையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஃபைனல் டச்சுக்கு நான் ஒரு 1/2 சீஸோட ஸ்லைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், க்ரீமியான ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனில் இந்த ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு வரும். இப்போ இதில் நான் மிச்சம் இருக்க 1/2 சீஸ் ஸ்லைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு க்யூப் சீஸையும் நல்லா கிரேட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேட் பண்ணி ஃபுல் க்யூப் சீஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக்காக விட்டுக்கலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சுன்னா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.